ஃபேமிலிலாம் வந்தாச்சு. ஆங்கர் எங்க? பூஷ்ணிகாலாம் உடச்சு ஆங்கர் யாரு அப்படின்னா எல்லாரும் பயங்கரமா கொஸ்டின்லாம் கேட்டாங்கல்ல, அந்த ஆங்கர் நான் தான், ஜிவி. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ அண்ட் வெல்கம் டு சுட்டி ஃபேமிலி ஆஃப் தி வீக். புது சீசன், புது ஸ்டைல், புது எக்ஸ்ட்ரா கேம்ஸ் அப்படிலாம் வந்து புது ஃபேமிலிஸோட நம்ம வந்து சுட்டி ஃபேமிலி ஆஃப் தி வீக்கை வேற லெவலுக்கு ஸ்டைலிஷா எடுத்துட்டு போறோம். அண்ட் இந்த வாரம் நாம அம்பத்தூர்ல இருக்கிற விஜிஎன் பிளாட்டினால 4 புது ஃபேமிலிஸை பார்க்க போறோம். அந்த மாதிரி இந்த எபிசோட்ல நம்ம கூட இந்த 4 ஃபேமிலிஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரைட்டா கேம்ஸ்க்கு போகலாம். ஆங்கர் யாருன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. உங்களை மாதிரியே கண்ணாடி போட்டு ஒரு ஆங்கர் வந்து பார்த்தோன்னே சந்தோஷமா இருந்துச்சா? சந்தோஷமா இருந்துச்சு. பட் நீங்க தான் ஆங்கரா? இந்த ஷோவை நான் ஆங்கர் பண்ணி கூட்டிட்டு போறேன். அது மட்டும் தான் என்னோட வேலை. உங்களை ஆங்கர் பண்ணா வண்டி வரவே வராது. வண்டி ஆங்கருக்கு வண்டி யூஸ் பண்ண மாட்டாங்க, ஷிப்ல தான் ஆங்கர் யூஸ் பண்ணுவாங்க. உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் வெங்கடேஷ். என்ன பண்றீங்க? நான் ஐடில ஒர்க் பண்றேன். என்ன மாதிரி வேலை உங்களுக்கு? நான் வந்து வாய்ஸ் நெட்வொர்க்கிங் பண்றேன். நிறைய பேசுவீங்க தெரியுது. ஆமா. மைக் கொடுக்கலாமா? தக்ஷின் ஹாய் சொல்லுங்க. ஹாய் மட்டும் சொல்லுங்க. அங்க இருந்து பார்த்தா போதும். ஓகே சரி, அவர் சொல்லிட்டாரு காதுல விழல. கண்ணா உங்க பேர் என்ன? லிட்டிஷ். நீங்க போட்டுருக்க சட்டை பேர் என்ன? ரெஸ். ரெஸ்ஸா? நீயும் உன்னோட தம்பி எப்போதுமே ஒரே மாதிரி தான் சொக்கா போட்டுப்பீங்களா? எஸ். அப்படியா? ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் ஓகே, 2 பேரும் ஒரே ஸ்கூலா? உங்க அப்பா அடிக்கடி உங்க வீட்டில் உங்க அம்மா கிட்ட எதுக்கு செம்மையா திட்டுவாங்க? அவங்க யார் நிறைய திட்டுவா? மம்மி டேடியா? மம்மி. மம்மி தான் நிறைய திட்டுவாங்களா? எதுக்கு திட்டுவாங்க? சும்மா எதுக்கு போட்டான்னு சும்மா எதுக்கு பார்த்தாலும் ஏங்க சும்மா எதுக்கு பார்த்தாலும் திட்டுறீங்க? எதுக்கெல்லாம் திட்டணுமோ அதுக்கு மட்டும் தாங்க திட்டுவேன், எல்லாத்துக்கெல்லாம் திட்ட மாட்டேன். எதுக்கு சார் அடிக்கடி உங்ககிட்ட திட்டுவாங்க? அவர் வந்து பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ண மாட்டாரு, ஓகே. ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டாரு, ஏசி ஆஃப் பண்ண மாட்டாரு, எல்லாம் ஏசி போட்டு டோர் ஓபன் பண்ணி வச்சுட்டே தூங்குவாரு. ஸோ அதுக்கு நிறைய திட்டுவாங்க. ஆண்கள்லாம் ஆன் பண்ணுவாங்க, பெண்கள் போய் ஆஃப் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஆஃப் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன். அப்படிங்கிறீங்க. உங்க பேரு? வரலட்சுமி. நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் எம்எஃப்எம், அப்படின்னா மாஸ்டர்ஸ் இன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். சோ அப்போ உங்க வீட்ல பட்ஜெட்லாம் நீங்க தான் பாத்துப்பீங்க? எஸ் ஆஃப் கோர்ஸ். சோ அவர் சம்பளம் வாங்கி உங்க கிட்ட கொடுத்துருவாரு? அப்படியே கொடுத்துருவாரு. சூப்பர், பயங்கரமா மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியுது. லெட்ஸ் டாக் டு தி நெக்ஸ்ட் ஃபேமிலி. உங்க ஃபேமிலிக்கு நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. மைட்டி ராஜு. மைட்டி ராஜு. மைட்டி ராஜு ஃபேமிலி. மைட்டி ராஜு ஃபேமிலி கிட்ட நம்ம பேசியாச்சு. லெட்ஸ் டாக் டு தி நெக்ஸ்ட் ஃபேமிலி. ஹலோ சார், உங்க பேரு? ஹலோ, என் பேர் வெங்கடேஷ். 2 பேரும் கருப்பு சட்டை, 2 பேரும் வெங்கடேஷ். நீங்க என்ன பண்றீங்க? நான் பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கேன். பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கீங்க. என்ன மாதிரி ஸ்டஃப் நீங்க பிரிண்ட் பண்றீங்க? பாக்ஸ் பேக்கேஜிங்ஸ். பேக்கேஜிங்லாம் பண்றீங்க. ஓகே. பக்கத்துல ஒரு சூப்பர் பேக்கேஜ் வச்சிருக்கீங்க. அவர் பேர் என்ன? உன் பேர் என்ன? அஸ்வின் பேச மாட்டாரா ஜெனரலி? அஸ்வின் பேச மாட்டானா? அப்படியா? நீங்க உங்க பேரு? பி அக்ஷிதா. ஓகே. அங்க ஸ்கூல்ல சூப்பரா படிப்பாங்களா எல்லாருமே? உங்களுக்கு எந்த மிஸ் பிடிக்காது? சொல்லாதீங்க, திட்டுவாங்க. சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கல்ல? ஓகே. உங்க பேர் என்ன? சுபஸ்ரீ. சுபஸ்ரீ என்ன பண்றீங்க? நான் வந்து 4th படிக்கிறேன். நிஜமா படிக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு போய் நிஜமா கரெக்டா படிச்சுப்பீங்க? ரெட் கலர் கண்ணாடி நீங்க வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல அப்பா வாங்கி கொடுத்துட்டாரா? அப்பா. அப்பா தான் எல்லாமே. ட்ரெஸ் எல்லாம் யார் வாங்கி கொடுத்தா? அப்பா. நீங்க செலக்ட் பண்ண ட்ரெஸ் ரெகுலரா வாங்கி தருவாங்களா உங்க வீட்ல? உங்க வீட்ல யாரும் உங்களுக்கு சொல்லி தருவா? அப்பாவா அம்மாவா? அம்மா. அம்மா தான் சொல்லி தருவாங்க. சோ கேட்கலாம் அம்மா கிட்ட. உங்க பேரு? ஸ்ரீஷா. ஸ்ரீஷா. அந்த காலத்துல உங்களுக்கு இவ்வளவு ட்ரெண்டியா பேர் வச்சிருக்காங்க? அந்த காலத்துல என்ன, எனக்கு வயசு ஜாஸ்தி. ஓகே சூப்பர். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி ஐடி. எம்எஸ்சி ஐடி. நைஸ். இப்போ ஒரே ஐடி ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு. சூப்பர். உங்க பசங்க 2 பேருமே வந்து சூப்பரா படிப்பாங்களா? படிப்பாங்க. நீங்க தான் சூஸ் பண்ணீங்களா? இவங்க டிஏவி, இவங்க சென்னை ஆமா பப்ளிக் ஸ்கூல். எஸ். சூப்பர். உங்க டீமுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஹனுமான். இது சிம்பாலிக்கா வச்சிருக்கீங்களா என்ன? என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹனுமான் ரொம்ப பிடிக்கும். டிவில நிறைய பாப்பாரா? நைஸ். சோ மைட்டி ராஜு ஃபேமிலி அண்ட் ஹனுமான் ஃபேமிலி கிட்ட பேசியாச்சு. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பேர் வச்சிருக்காங்களா என்ன? ஹை, உங்க பேர் என்ன? ரியா. நீங்க என்ன பண்றீங்க? Dress பயங்கர பிரெட்டியா இருக்கு. யார் வாங்கி கொடுத்தா? டாடி. டாடி வாங்கி தந்தாங்களா? உனக்கு Dress வந்து நீ கேட்ட Dress வாங்கி தந்துருவாங்க அப்பா எப்போதுமேவா? அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? மம்மி. மம்மி தான் பிடிக்கும். ஆனா அப்பா தான் Dress வாங்கி தருவாரு. சரி, ஓகே. நம்ம மத்த மேட்டர்லாம் நம்ம வந்து அப்புறமா தனியா பேசிக்கலாம், சரியா? ஓகே. ஹலோ சார். ஹலோ. உங்க பேரு? சங்கீத். நீங்க என்ன சார் பண்றீங்க? டெலிகாம்ல வர்க் பண்ணிருக்கேன். சோ மேனேஜரியல் பொசிஷன்ல இருக்கீங்க. சீனியர் பார்த்தாலே வெறப்பா இருக்கும்போதே தெரியுது. சீனியர் மேனேஜர். அது சீனியர் மேனேஜர் சொல்லும்போது அவரோட ஃபேஸ்ல ஒரு பிரைட் ஒன்னு தெரிஞ்சது பாருங்க. ஹலோ, உங்க பேரு? என் பேர் ஷக்கிலா. நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க எங்க படிச்சீங்க?
ஆக்சுவலி நான் கோயம்புத்தூர்ல படிச்சேன். கோயம்புத்தூர். எங்க கோயம்புத்தூர் பாஷையில வந்து சொல்லுங்க, ஏதாவது ஒரு 2 லைன் சொல்லுங்க போலாம். என்ன பேசணும் உங்களுக்கு? நீங்க சும்மா என்ன கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. வந்ததுல இருந்து நீங்க அந்த மாதிரி சாயலே காமிக்கவே இல்லை. ஏனுங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? எப்போ கேம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ஆமாங்க. அடுத்த ஃபேமிலி பேசி முடிச்சு உடனே ஆரம்பிச்சு போடுறீங்க. ஓகேங்க. உங்க ஃபேமிலிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? பார்பி. பார்பி ஃபேமிலியா? நீங்க மட்டும் தான் பார்பி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அந்த மாதிரி பார்பியோட அப்பா அம்மா அண்ட் பார்பி இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் 3 ஃபேமிலி கிட்ட பேசியாச்சு. இப்போ வந்து லாஸ்டா வந்து ஹீரோ மாதிரி லேட்டா வந்து என்ட்ரி கொடுத்திருக்காரு. சார் உங்க பேரு? விஷ்ணு. எந்த கிளாஸ்? 6th. 6th ஸ்டாண்டர்டா? 6th ஸ்டாண்டர்ட்னா 5th to 6th உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே ட்ரான்சிஷன். நிறைய என்ன எக்ஸ்ட்ரா புக்ஸ்லாம் இருக்கும்ல? ஆமா இல்ல, முதல்ல 500 வரைக்கும் இருந்தது, இப்போ 1100 வரைக்கும் இருக்குமா? அதுதானே. கம்ஃபர்டபுளா இருக்கா? உங்க வீட்ல யார் சொல்லி தருவா உங்களுக்கு? அம்மா. சோ அம்மா திட்டுவாங்களா அப்பாவா, இல்ல அப்பா அம்மாவை நிறைய திட்டுவாங்களா உங்க வீட்ல? யாருமே திட்டுமா? யாருமே அவங்களுக்கு எதிரே திட்ட மாட்டோம். ஓ அந்த மாதிரி அவங்க எதிரே திட்ட மாட்டீங்க. அது ஒரு ஸ்டாண்டர்ட் பாலிசி எடுத்து பண்றீங்களா? ரொம்ப நல்ல விஷயம் அது நினைக்கிறேன் நான். இல்ல சோ உங்க பேர் என்ன? சண்டை போடுவோம், அவங்களுக்கு எதிரே போட மாட்டோம். ஓகே நைஸ். எல்லாருமே ஸ்டாண்டர்டா நெத்தியில பொட்டு வச்சிருக்கீங்க. ஷூட்டிங்னால வச்சதா இல்லனா எப்போதுமே வந்து இந்த ஃபேமிலி பொட்டு? சோ சோ எப்பவுமே. ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? நான் சாஃப்ட்வேர்ல இருக்கேன். நீங்களும் கோடிங்? ப்ராஜெக்ட் லீட். ப்ராஜெக்ட் லீட். சோ கீழ இருக்கவங்க தான் கோட் போடுவாங்க. ஆமா. சட்டையில நிறைய கோட் இருக்கும்போதே மேடம் கோட் போட வைப்போம். போட வைப்பீங்க. மேடம் கிட்ட பேசலாம். உங்க பேரு? சாந்தி. சாந்தி. அதான் அமைதியா இருக்கீங்க வந்ததுல இருந்து. நீங்க என்ன பண்றீங்க? நான் அக்கவுண்ட்ஸ் கன்சல்டன்ட். அப்பாக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க அப்பாக்கு அசிஸ்ட். சோ யுவர் டாட் ரன்ஸ் a business. Yeah. என்ன பிசினஸ் பண்றாங்க? அக்கவுண்ட்ஸ் கன்சல்டிங் பிசினஸ். சோ என்ன மாதிரி அது அக்கவுண்ட் கன்சல்டன்சிங்கிறது? கம்பெனிஸ் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறப்ப. கேக்குறதுக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஆனா வீட்ல பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப கிளியரா சொல்லி கொடுத்துருவீங்க. சொல்லி ஓகே. உங்க ஃபேமிலிக்கு என்ன பேர் வைக்கிறீங்க? ஜாக்கி சான். ஜாக்கி சான். சோ எல்லாருமே வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன். அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன். எப்பவுமே சுட்டி டிவில பார்த்துட்டே இருப்பாங்க. நைஸ். ஸோ 4 ஃபேமிலிஸும் யாரு என்ன எப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய பேசிட்டு இருக்கிறனாலையும் சார் ரொம்ப ஆல்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கிறனாலையும் நாம வந்து இவங்க கிட்ட கேட்க போறோம் அந்த ஃபேமிலி பத்தி. ஸோ அவங்க ஃபேமிலி பத்தி நீங்க சொல்லுங்க. எப்படிப்பட்ட பீப்புள் அவங்க? ஷக்கிலா as usual எப்பவும் கலாய்ச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு அப்படி இருப்பாங்க. நீங்க ஆனா ஹர்ட் ஆக மாட்டீங்க. நாங்களும் திருப்பி கலாய்ப்போம்ல பயங்கரமா. அதனால ஜாலியா போவோம். நாங்க 2 பேரும் சேர்ந்தாலும் எப்பவும் லூட்டி தான். How do you spend time? எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டு கலாட்டா பண்ணிட்டு ஓகே அப்படிதான் உட்கார்ந்து how do டைம் you பாஸ் spend பண்ணுவோம். time னு கேட்டா வழக்கமா நாங்க கோவில் போவோம், பார்க் போவோம், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஜாலியா கலாட்டா பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு பேசுறதே வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபா பண்ணிட்டு கரெக்ட். இருக்காங்க. ஆமா, வேற என்ன பண்றது? எல்லாம் ஆபீஸ் போய்டுவாங்க, ஸ்கூல் போய்டுவாங்க. நான் சோ நான் ஸ்டாப் ஸ்பீக்கர்ஸ் நானும் ஷக்கிலாவும். ஓகே. இப்படிப்பட்ட ஒரு 2 லேடிஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட இந்த மனுஷனை பாக்குறது எனக்கு ஸ்லைட்டா பாவமா இருந்தாலும் அவரும் நீங்க சொல்லுங்க. நான் வந்து அவங்க 2 பேரும் சேர்த்து கலாய்ச்சிட்டு இருப்பேன் எப்பவுமே. தனியா ஒரு ஓரமா உட்கார்ந்து தானே? இல்ல, அவங்களோட இல்ல ஸ்ட்ரைட்ல அவங்க முன்னாடியே ஏன்னா கலாய்ச்சீங்க? அவங்கள எல்லாமே எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நாளா தெரியும். ஸோ 2 பேருமே இந்த அவங்களும் லவ் மேரேஜ் தான், நாங்களும் லவ் மேரேஜ் தான். ஓ பியூட்டிஃபுல். ஸோ 2 பேரும் ஒரே அவங்க வந்து கூட ஒர்க் பண்ணாங்க. அவங்க 2 பேருமே என் கூட ஒர்க் பண்ணாங்க. ஓகே. ஸோ அதனால ரொம்ப நாளா அவங்களுக்கு தெரியும். நல்லா கலாய்ப்போம், நல்லா பேசுவோம். இது வந்து நீங்க இப்ப ரொம்ப நல்ல விஷயமாவே சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீங்க வந்து ஸ்லைட்டா உடைச்சு விடணுமே நீங்க அவங்க உடச்சு விட முடியாது. அது உடச்சு விட முடியாத சுச்சுவேஷன்லாம் நிறைய இருக்கு. சரி, நீங்க வந்து என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அவங்க அப்படின்னு ஃபீல் பண்ண மாதிரி ஏதாவது ரிட்டார்ட் இருக்கா? இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பசங்க 2 பேரும் ஒத்து போயிடுவாங்களா? இவங்க எப்ப பார்த்தாலும் ஃபைட் தான். அந்த பாப்பா நீயும் ஒரே கிளாஸா? இல்ல. ஒரே ஸ்கூல். ஒரே ஸ்கூல். அவ எப்படி சமத்தா இல்ல வாளா? 2 பேருமே வாழை. அப்படியா? என்ன பண்ணுவா? என்ன மாதிரி வேலை பண்ணு? 2 பேருமே ஒண்ணா ஆட்டோல போவாங்க. 2 பேரும் சண்டை போடாம ஆட்டோல போவீங்களா? காமெடி பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். காமெடி பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. என்ன மாதிரி காமெடி பண்ணுவீங்க? சுட்டி டிவில என்ன பாத்தீங்கன்னு பேசுவீங்களா? ஆமாவா? நிஜமா தானா? சரி, ஓகே. இந்த ஃபேமிலியில வந்து அப்பா அம்மா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே பேசிட்டு இருக்காங்கங்கறனால நாம இங்க வந்து மைக்கோட ரெடியா இருக்கிற நம்ம பாபி டால் கிட்ட பேசலாம். சண்டை போடுவீங்களா அவங்க 2 பேரும்? நான் குறும்பு பண்ண லிட்டேஷ். லிட்டேஷ் தான் குறும்பு பண்ணுவானா? என்ன மாதிரி குறும்பு பண்ணுவான்னு அவங்க சொன்னாங்களா அவங்க அம்மா சொன்னாங்களா? அம்மா தானே சொன்னாங்க குறும்பு பண்ணுவாங்கன்னு. ஆமா தானே? அப்படியா? ஏங்க இப்படிலாம் ஓப்பனா சொல்லிட்டா அவ? அது சொல்லலைங்க. அவங்க சின்ன பையன் வந்து என் பொண்ணை பார்த்தா அவ கிளம்புனானா உடனே ரியா வேணும்னு அழுக ஆரம்பிச்சிருவான். ஓ அந்த மாதிரி. அத சொன்னேன் நானு. ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க தான் வந்து வந்ததுல இருந்து எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க அவரை பத்தி நீங்க எப்படி கலாய்ப்பீங்க உங்க வீட்ல அவர் இல்லாதப்போ? எங்க உங்க அப்பா டக்கர் வீட்டுக்கார காணோம்னு கேட்பேன். எங்க உங்க அப்பா டக்கர் வீட்டுக்காரர் காணோம் அப்படின்னு? ஏன்னா அவர் இல்லைன்னா தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். அவர் இருந்தாருன்னா என்ன ஓட்டி தள்ளி என்ன பேச விடாம வெளியில அனுப்பிடுவாரு. நம்ம சார் கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி 2 லேடிஸ் கிட்ட மாட்டிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பேரு தான் சங்கீத்னு இருக்கு, உங்க பார்த்தா மியூசிக்கே இல்லை. பரவாயில்ல, இவ்வளவு நாள் எங்கேயும் வெளியே சொல்ல முடியாம இருந்துச்சு. இப்போ ஒரு சான்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேடை, ஒரு மைக்கு, ஒரு டிவி, உலகத்துக்கே நம்ம சொல்ல போறோம். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியுது.
எதுக்காவது முட்டிப்பீங்களா? இது வரைக்கும் இல்ல. ஒய்ஃபை பத்தி கிரிப் பண்றதுல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. ரொம்ப எல்லாம் கிரிப் பண்ண மாட்டோம். எங்களுக்கே பல தலைவலிகள் இருக்கனால ஓகே. இன்னொரு தலைவலி எதுக்குன்னு அவ்வளவு விட்டுரும். ஸோ மைட்டி ராஜு அண்ட் தி பாபி டால் ஃபேமிலி கிட்ட நம்ம பேசிட்டோம். அடுத்து நம்ம வந்து ஜாக்கி சான் ஃபேமிலியில வந்து கியா கியா அப்படின்னு என்ன மாதிரிலாம் சண்டை வருது அவங்க கூட அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவங்க ஃபேமிலி எப்படி? வெரி குவைட் ஃபேமிலி. உங்களை மாதிரியே? ஆமா. ஓகே. ஸோ அதனால நாங்க ஈஸியா மிங்கிள் ஆயிட்டோம். ஈஸியா மிங்கிள் ஆயிப்பீங்க. சார் நீங்க சொல்லுங்க, வாட் யூ திங்க் அபௌட் தட் ஃபேமிலி? அவரை பற்றி ஒரு முக்கியமான இன்சிடென்ட் சொல்லணும். அதாவது இந்த இயர் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் அப்போ சின்ஸ் இஸ் இன் பிரிண்டிங் பிஸ்னஸ், அவர் வந்து இந்த ஃபுட் கூப்பன்ஸ் அண்ட் அதர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாரு. ஃபிளாட் அசோசியேஷன் மாதிரி. ஸோ அப்போ தான் வி பிகம் வெரி க்ளோஸ். அப்போ தான் நல்லா பழகினோம். ஓ நைஸ். நீங்க சொல்லுங்க, அந்த மேடம் பேர் என்ன இருக்கா உங்களுக்கு? ஸ்ரீஷா. அவங்களும் நீங்களும் எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்? என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னா பார்க்ல அரட்டை அடிப்போம். வாங்க பார்க்க போய் ரெண்டு பேரும் அமைதியா உட்காரலாம்னு சொல்லிட்டு ஒண்ணா அமைதியா உட்காருவீங்களா? அமைதியாலாம் உட்கார மாட்டோம், ஏதாவது பேசிட்டு இருப்போம். இருப்பீங்க. அடுத்த ஃபேமிலிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். சார் சொல்லுங்க. ஸோ உங்க ஒய்ஃப் அண்ட் அவங்க வீட்லயும் வந்து பார்த்தா ரொம்ப அமைதியா தான் தெரியுறாங்க. ஆமா. ஆனா நீங்க வந்து சொல்ல வேண்டியன்னு நினைக்கிறத பிரிண்ட் பண்ணி ஒட்டுற ஆளு. ஓகே. ஸோ நீங்க சொல்லுங்க, எப்படி அவங்க அந்த ஃபேமிலி எப்படி? ஜென்ரலாகவே வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே நல்ல ஃபேமிலிஸ் தான் இருக்கிறோம். எல்லாமே இப்போ 1 இயரா முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க அசோசியேட் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மீட் பண்ணிக்குவோம். சரி ஓகே. அப்போ அதாவது அவங்களுக்கு தெரியாது அந்த சார் பேர் என்ன? தெரியும். அவரு பேர் தெரியாது. ஓகே. அவர் பேர் தெரியாது, பட் ரொம்ப நைஸ் ஃபேமிலி, வெரி நைஸ் பீப்பிள். பட் அவங்க பேர் நமக்கு தெரியவே தெரியாது. அமைதியா உட்காரும்போது நீங்க எதை பத்தி யோசிப்பீங்க? பசங்க பத்தி தான், பசங்க ஸ்டடீஸ் பத்தி தான். பசங்க ஸ்டடீஸ் பத்தி தான். வாழ்க்கையில அவங்களை எப்படி நம்ம அப்துல் கலாமா, பில் கேட்ஸா, ஸ்டீவ் ஜாப்ஸா ஆக்குறதுங்கிறது அவங்களோட டிஸ்கஷன். 4 ஃபேமிலிஸ்மே வந்து ரொம்ப சமத்தா இருக்காங்க. ஆனா வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நான் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எப்போ நம்ம ப்ரொவோக் பண்ணுவோம்னா கேம்ஸுக்கு போகும்போது தான் வந்து ப்ரொவோக் ஆகும். அந்த டைமுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ஸோ அடுத்த கேம்ஸ் வந்து இந்த லொகேஷன் இல்லாமல் ஒரு லொகேஷன் சேஞ்சோட போகலாம். சுட்டி ஃபேமிலி ஆஃப் தி வீக்ல ஃபர்ஸ்ட் பிரேக் முடிச்சுட்டு வரும்போது we'll be going to the game section. Welcome back to சுட்டி ஃபேமிலி ஆஃப் தி வீக். இப்போ நாம வந்து அம்பத்தூர்ல இருக்கிற விஜிஎன் பிளாட்டினால இருக்கிற ஃபேமிலிஸ் கூட கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ நாம வந்து பார்பி ஃபேமிலி அம்மாக்கும் ஜாக்கி சான் ஃபேமிலி அம்மாக்கும் நடுவில் கேம் கண்டக்ட் பண்ண போறோம். அதுக்காக தான் நாம இப்போ இங்க இருக்கிற இந்த பிளே ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ கேம் செக்மெண்ட்க்கு வந்துட்டோம். 2 அம்மாஸும் மோதுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பாபி ஃபேமிலில இருந்து மேடம் இருக்காங்க அண்ட் ஹனுமன் ஃபேமிலில இருந்து மேடம் வந்திருக்காங்க. 2 பேருக்கும் கேம்ல என்ன மேட்டர் அப்படின்னா, இப்போ என் கையில 2 விஷயம் இருக்கு அண்ட் இந்த கையில இருக்கிறது பால், இந்த கையில இருக்கிறது எக். டிஃபரன்ஸ் தெரியல. இதை வச்சு தான் இவங்க 2 பேரும் இப்போ டிசைவ் பண்ண போறோம். ஏன்னா வந்து நம்ம பாபி ஃபேமிலி அம்மாவும் ஹனுமன் ஃபேமிலி அம்மாவும் மோத போறாங்க இந்த ரவுண்ட்ல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ட்ரேல இருக்கிற பால் எக்கையும் ஆல்டர்னேட்டா தூக்கி போட்டே இருப்பாங்க. இவங்க பாலை பிடிக்க கூடாது. ஒரு பால் பிடிச்சா கூட அவுட், புரிஞ்சுச்சுங்களா? ஆனா எக்கை உடையாம பிடிச்சி எடுத்து இந்த பாஸ்கெட்ல போடணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எக்ஸ் யாரு பிடிச்சி உள்ள வைக்கிறாங்களோ அவங்க தான் வினர். அட் எனி கிவன் பாயிண்ட் இன் டைம் ஒரு பாலை நீங்க கையால பிடிச்சிட்டீங்கன்னா கூட நீங்க வந்து டிஸ்குவாலிஃபைட், இமிடியேட்டா அவுட் ஆயிடுவீங்க. தெளிவா புரிஞ்சுதா உங்களுக்கு கேம்? நல்லா புரியுது. தூரத்துல இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு, இல்லையா? தெரியுது. நீங்க எப்படி ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்க? கண்டிப்பா பிடிச்சிடுவீங்க. எஸ். ஓகே சார், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க பிடிச்சாங்கன்னா உங்க ஃபேமிலி ஃபைனல்ஸ் போறதுக்கான ஸ்கோப் குறைஞ்சிரும். ரெடி? யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அம்மாஸோட கேம் முடிஞ்சு போச்சு. இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு டைட்டா போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே கரெக்டா சின்ன வயசுல இருந்து அவ்வளவு பிராக்டிஸ் நினைக்கிறேன், முட்டையெல்லாம் கரெக்டா பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா லாஸ்ட் மினிட்ல வந்து மேடம் ஸ்லைட்டா கன்ஃபியூஸ் ஆகி ஒரு பாலையும் பிடிச்சதுனால அவுட் ஆயிட்டாங்க 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே. ஆனா சோஃபார் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க நம்ம பார்த்தே ஆகணும் இல்லையா? ஸ்கோர் வந்து என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்பி ஃபேமிலியில 1 2 3 4 5 5 முட்டை பிடிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம ஹனுமன் ஃபேமிலியில வந்து 4 முட்டை பிடிச்சிட்டாங்க. 5வது அவங்க பிடிச்சது வந்து அன்பார்ச்சுனேட்லி அ பால். அதனால அவங்க வந்து தோத்து போயிட்டாங்க. ஸோ நம்ம கேட்கலாம் அவங்க கிட்ட எப்படி ஃபீல் பண்றாங்க. இந்த ஒரு பயங்கரமான ஜீனியஸ் பிரில்லியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி விளையாட வேண்டிய இந்த கேமை வந்து தோத்துட்டோமே அப்படிங்கிறது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? இட்ஸ் ஆல் இன் தி கேம். இட்ஸ் ஆல் இன் தி கேம்ங்கறீங்களா? ஆனா தேர் இஸ் a ball in the game. அத மறந்துட்டீங்களே நீங்க?
சரி ஓகே, நீங்க பிடிச்சதுலேயே தெரிஞ்சது சின்ன வயசுல நிறைய முட்டை வாங்கியிருப்பீங்க அப்படின்னு. உங்களுக்கு நான் முட்டை வாங்கினதுலயே குறியா இருக்கீங்க, அது என்னன்னு தெரியல, பட் ஐ அம் வெரி ஹாப்பி. ஓகே, யூ வெரி ஹாப்பி தட் யூ ஒன் இல்லையா? நீங்க வந்து பாஸ்கெட் பால் டீம்லலாம் இருந்தீங்கல்ல, ஒண்ணுலாம் வந்து வேற லெவலுங்க. அது சான்ஸ் மேல நான் வந்து போறதுலாம் டிஃபென்ஸ்ல இருந்தேங்க. நான் நீங்க உடனே கோலில போகாதீங்க, நான் கீழ தான். இல்ல, நான் நல்லதா சொல்றேன். ஒரு விஷயம் மேல போட்டாங்க, கரெக்டா புடிச்சிட்டீங்க, ஜம்ப் பண்ணிலாம் புடிச்சீங்க. சோ ஏதாவது பேசி வச்சிட்டீங்களா முன்னாடியே? இது கேம், சோ ஒரே ஸ்போர்ட்டிவா தான் எடுக்கணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. இப்போ அடுத்து வந்து அம்மாஸோட கேம் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த குவாலிஃபயர்ஸ் ரவுண்ட்ல வந்து அம்மாஸ் 2 பேருக்கும் ஃபைட் நடந்தது. ஹனுமன் ஃபேமிலி வர்சஸ் பாபி ஃபேமிலில இருந்து பாபி ஃபேமிலி அம்மா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ பாபி ஃபேமிலி இஸ் கோயிங் டு த ஃபைனல்ஸ். அடுத்ததா நாம வந்து 2 டீம் கூட அப்பாஸ்க்கு நடுவில் சண்டை மூட்டி விட்டு யாரு ஃபைனல்ஸ் போக போறாங்க அப்படிங்கறத டிசைட் பண்ண போறோம். அடுத்து அப்பாஸோட கேம்ஸ்னு சொல்லிட்டு இப்படி வந்து கியூட்டா பலூன் கூட்டு ஃபேமிலியோட வந்து நிக்க வச்சிருக்கானே நீங்க நினைக்கலாம். ஆனா அங்க நாங்க ஒரு சின்ன ஒரு ரகட் ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கோம். இந்த பலூன் அப்படியே பார்த்துட்டே இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா இதை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது சேலஞ்சிங்கா இருக்கும். எப்படின்னு என்ன பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் அவங்க ஒன்று ட்ரை. ஸோ இதை மேலே போட்டு இப்படி உடையணும். இப்படி நீங்க சரியா உடைச்சிங்கன்னா 1 மினிட்க்கு எத்தனை உடைக்கிறீங்களோ அத்தனை பாயிண்ட்ஸ். ஸோ ரெடியா இருக்கீங்க? போலாமா? இதுக்கு 1 மினிட் டைம். அம்மாஸ்லாம் தனியாக ஆடினாங்க, ஆனா அப்பாஸ்லாம் பாவங்கிறனால சப்போர்ட் நீங்க ஃபேமிலி எல்லாம் கூட வச்சிருக்கோம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இவர் தூக்கி போடுற 2மே நாட் கவுண்டட். இவர் தூக்கி போட்டு ட்ரை பண்ணிருக்காரு. 1 ஆர்வமா பயங்கரமா சான்ஸே இல்லாம மைட்டி ராஜுனா அப்படின்னு எல்லாத்தையும் உடைச்சாங்க. எப்படி சார் பிராக்டிஸ்? இல்ல பிராக்டிஸ்லாம் பண்ணல, திடீர்னு வந்து உடைக்க சொன்னாங்க, உடைச்சிட்டோம். எந்த காலேஜ் சொல்றீங்க? நான் வந்து இந்துஸ்தான் காலேஜ். நான் சொல்லல, ஆனா நீங்க இப்பதான் சொல்றீங்க. ஆனா பலூன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உடைச்சு உங்களுக்கு பிராக்டிஸ் இருக்குன்னு நல்லா தெரியுது. நீங்க வந்து பார்த்தா சாதுவா இருந்தீங்க, அதே மாதிரி சாதுவா விட்டுட்டீங்க. நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், அதனால பலூன் சரி. இவ்வளவு நல்ல மனுஷங்க கூட தான் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சுட்டி ஃபேமிலி ஆஃப் தி வீக்ல இந்த வாரம் வந்து ஃபைனல்ஸ்க்கு யார் போக போறாங்க அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. மைட்டி ராஜு ஃபேமிலியில இருந்து சார் கொஞ்சம் மைட்டியா உள்ள போப்பாரு. அதே நேரத்தில் பார்பி ஃபேமிலியில டெரரா போறாங்க, முட்டையெல்லாம் பிடிச்சி ரெடியா இருக்காங்க. ஃபைனல்ஸ்க்கு நாங்களாம் ரெடி ஆயிட்டோம். ஃபேமிலிஸும் போயிட்டு அவங்களை ரீஎனர்ஜைஸ் பண்ணிட்டு ரெடி ஆக போறாங்க. நீங்க உங்களை ரீஎனர்ஜைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுட்டி ஃபேமிலி ஆஃப் தி வீக்ல பிரேக். வெல்கம் பேக் டு சுட்டி ஃபேமிலி ஆஃப் தி வீக். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த 4 டீமும் போட்டி போட்டதுல வந்து பார்பி ஃபேமிலி அண்ட் நம்ம மைட்டி ராஜு ஃபேமிலி 2 பேரும் வந்து ஃபைனல்ஸ்க்கு போக போறாங்க. ஃபைனல் கேம் என்னவா இருக்க போது, பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்க போது, அது எனக்கு டெஃபினட்டா தெரியும். என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம லொகேஷன் ஷிஃப்ட் பண்ணலாம். சுட்டி ஃபேமிலி ஆஃப் தி வீக்கோட இன்னைக்கு எபிசோட ஃபைனலிஸ்ட் என்னோட லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்ல இருக்க போறாங்க. அவங்களுக்கு ஃபைனல் சேலஞ்சு லெஃப்ட் ரைட் அப்படின்னு வரப்போகுது. கண்ணா, ஐஸ்கிரீம்னா என்ன? சாப்பிட்றது தானே சார். ஸ்கிரீம்னா என்ன? ஸ்கிரீம் கத்துறது. இப்போ ஐஸ்கிரீம்னா என்ன? சாப்பிட்டு கத்துறது. இவர் ஒரு வழியா வந்துட்டாரு, ஆனா கத்துறது. ஐஸ்கிரீமை வச்சு எப்படி கத்த வைக்க போறோம் அவங்கள அப்படிங்கிறது தான் இந்த கேம் ஃபைனல்ஸ்ல. 2 பேரும் கவனமா கேளுங்க. ஊட்டி விடுவீங்களா சாருக்கு? அப்படியா? டெய்லி பேசிஸ்ல எப்பயாவது. ஸோ அவங்களுக்கு ஊட்டி விட்டு பழக்கம் இருக்கு. ஸோ அதை தான் பண்ண போறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தான் ஃபைனல் கேம். ஆனால் இட்ஸ் நாட் தட் சிம்பிள். பசங்க வந்து ரைட் ஹேண்ட்ல ஊட்டி விடுவாங்க, ஒய்ஃப் தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ஊட்டி விடுவாங்க. 1 நிமிஷத்துல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம் யார் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர். அண்ட் இந்த கஷ்டமான ஃபைனல் கேமுக்கு வந்து முதல்ல போறது நம்ம பாபி ஃபேமிலி. சங்கீத் சார் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ டு தி ஃபைனல் கேம் வித் தெம். ஐஸ்கிரீம் நான் சொல்லும் போது உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல தான் கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்க விட்டுங்க. கம் ஆன். சூப்பரா இருக்கலாமா? உங்க ஹஸ்பண்ட் மேல ஏதாவது கோவமா? ஐஸ்கிரீம் நிறைய கீழே கொட்டுது. கம் ஆன். 2 பாக்ஸ் முடிச்சிட்டாங்க. குட்டி பாப்பா கூட ஃபர்ஸ்ட் பாக்ஸ் முடிச்சிச்சு. உள்ள குத்திர போறீங்க. அவங்க ஃபேஸ் கொஞ்சம் க்ளோஸ் வைங்க. பயங்கர வெறித்தனமா ஊட்டிட்டு இருக்காங்க அவங்க. யா, உங்களுக்கு இன்னும் 15 செகண்ட் இருக்கு. 15 செகண்ட்ஸ் இருக்கு. 3 பாக்ஸ் முடிச்சிட்டாங்க. பாப்பா கூட ஒரு பாக்ஸ் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து போயிட்டு இருக்கு. 5 4 3 2 1 and your time is up.
1 minute முடிஞ்சிருச்சு. 1 2 3 4 5 5.5. பார்பி ஃபேமிலி முடிச்சிட்டாங்க. அவங்க வந்து கொடுத்த 1 மினிட்குள்ள வந்து 5.5 டப்பா முடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம டக்குன்னு மைட்டி ராஜு எவ்வளவு சாப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்க போயிடலாம். நெக்ஸ்ட் ஃபேமிலி இஸ் ரெடி. கட் டு சேஸ் அண்ட் கோ. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கோ. கம் ஆன். அப்பாக்கு நீ கொடுக்கல போல் இருக்கே. நீங்க இவ்வளவு கோவமா கொடுக்குறீங்க? அவங்க அதுக்குள்ள 2 பாக்ஸ் முடிச்சிட்டாங்க. சார் ஸ்லோவா இப்பதான் 2வது பாக்ஸ் எடுக்கிறார். சீக்கிரம் அப்பா ரெடியா இருக்காரு பாருங்க. சீக்கிரம் கொடுங்க. பெருசா எடுத்து கொடுங்க. 5 4 3 2 1 and your time is up. இதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. மைட்டி ராஜு ஃபேமிலியில வந்து அம்மா வந்து 1 2 3 4 நாலுத்தையும் ஃபுல்லா கிளியரா வழிச்சு எடுத்து எல்லாத்தையுமே போட்டாங்க அவங்க அப்பாவோட வாயில. ஆனா வந்து சார் தான் ஸ்லைட்டா வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து 2 ஸ்பூன் தான் அவரால் அந்த கொடுக்க முடிஞ்சது அந்த கொடுத்த 1 மினிட் டைம்ல. ஐஸ்கிரீம் மீட்டிங் ஃபைனல் ரவுண்ட்ல மைட்டி ராஜு ஃபேமிலில இருந்து 5.15 5.25 5.5 கப் வந்து முடிச்சிருக்காங்க. ஆனா வந்து அவங்க வந்து 5.5 கப் ஃபுல்லா முடிச்சு இந்த சுட்டி ஃபேமிலி ஆஃப் தி வீக் எபிசோட்ல சுட்டி ஃபேமிலி ஆஃப் தி வீக் டைட்டில் வாங்க போறது பார்பி ஃபேமிலி. மைட்டி ராஜு, ஹனுமன், ஜாக்கி சான் அண்ட் பார்பி. இவங்கள வந்து பார்பி வந்து பேரு அப்படி வச்சிருந்தா கூட வந்து எல்லாத்துலயுமே நாங்க தான் பெஸ்ட். முட்டை வாங்குறதா இருந்தாலும் சரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா நாங்க தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி அவங்க வின் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட மைக் கொடுத்து அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நம்ம இப்ப கேட்கலாம். இந்த கேம்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஐஸ்கிரீம் சாப்பிட்டது எப்படி இருந்தது? ஆஃப்டர் எஃபெக்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் பசங்க மீன் வைஃபும் பொண்ணும் ஊட்டுறது வந்துட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர். அது உங்களுக்கு கேம் மாதிரியே இல்ல. ஜெனரலி நம்ம தான் ஊட்ட வேண்டியதா இருக்கும். இப்போ வந்து அவங்க ஊட்டிருக்காங்க. அது ஒரு சேஞ்ச். ஓகே. மத்தபடி எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்கா பார்ட்டிசிபேட் பண்றது இட் வாஸ் ஆக்சுவலி a fun எபிசோட் 5. உங்களுக்கு ஜாலியா இருந்தது. மேடம் கிட்ட கொடுங்க. அவங்க தான் பாஸ்கெட் பால்ல இருந்து. ஆனா நீங்க அவர் வந்து ஏதோ நீங்க ஏதாவது பண்ணிட போறீங்க அப்படின்னு சொல்லி பயந்து சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க கொடுக்கும்போது உங்க ஃபேஸ்ல ஒரு ஆக்ரோஷம் தெரிஞ்சது. என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்க கொடுக்கும்போது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஜென்ரலி தெரியும் என் ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிடுவாங்கன்ட்டு. அதனால ஐ டென்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். அண்ட் மோர் ஓவர் இந்த என்டர்டைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ வின்னிங் அண்ட் லூஸ். இட்ஸ் ஜஸ்ட் அன் என்டர்டைன்மெண்ட். ஸோ வி ஆல் என்ஜாய்ட். எனக்கு வந்து என்னன்னா லைக் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டே போனதே தெரியல. இட் இஸ் வெரி நைஸ். உங்களுக்கு எப்படி இருந்தது? ஜாலியா இருந்துச்சு. எவ்வளவு ஜாலியா இருந்தது? 10 டைம்ஸ் ஜாலியா இருந்ததா உங்களுக்கு? ஸோ இவங்க தான் வந்து பார்பி ஃபேமிலி தான் வந்து இந்த சுட்டி ஃபேமிலி ஆஃப் தி வீக்ல ஃபேமிலி ஆஃப் தி வீக் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. மற்ற எல்லாருக்கும் அவங்களுக்கும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், சேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் சேர்த்து முதல்ல சேர் பண்ணிக்கலாம். வெரி குட். சுட்டி ஃபேமிலி ஆஃப் தி வீக்ல வந்து ரன்னர் அப் டீம் கிட்டயும் நம்ம பேசணும். ஏன்னா அவங்க தான் வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஸ்டார்டிங்ல இருந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி கடைசியில ஃபைட்னு வந்தப்போ வந்து ஈக்குவல் ஃபைட் கொடுத்தீங்க நீங்க. மைட்டி ராஜு ஃபேமிலி, நீங்க சொல்லுங்க, how was it feeding your husband? அது எனக்கு as usual அவருக்கு நிறைய ஃபீட் பண்ணுவேன். ஸோ இதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் எனக்கு தெரியல. ஓகே இட்ஸ் பார்ட் ஆஃப் அ கேம், அவ்வளோதான். நைஸ். உனக்கு எப்படி இருந்துச்சு அப்பா கூட்டி விட்டுது? நீ அப்பாக்கு இதுக்கு முன்னாடி ஊட்டி விட்டுருக்கியா? நோ, இட்ஸ் the first time. It's the first time. இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இனிமே ஊட்டி கொடுப்பியா உங்க அப்பாக்கு டெய்லி காத்தால இல்லைன்னா நைட்டு? மாட்டியா? ஓகே, அது அம்மா டிபார்ட்மெண்ட்னு விட்டுடலாம். அப்பா கிட்ட கொடுக்கலாமா மைக்க? கேளுங்க சார், எப்படி இருக்கு? இல்ல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் எனக்கு ஐஸ்கிரீம் அவ்வளவா பிடிக்காது. பட் இருந்தாலும் கேமுக்கு அப்ப கேம்ல வந்து அந்த கால் கப் வந்து நீங்க கம்மியா சாப்பிட்டது உங்க தப்புன்னு ஒத்துக்கலாமா? கரெக்ட், அது கரெக்ட். அது உங்களோட தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கலாம். சோ அதனால தான் மிச்சத்தை அவரை சாப்பிட்டுட்டு இருக்காரு இப்போ ஜாலியா. சோ இவங்க ரன்னர் அப், அவங்க கிட்ட பேசலாம். how was it for them அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீங்க சொல்லுங்க சார், எப்படி இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஸ்போர்ட்டிவா நல்லா கலகலப்பா இருந்துச்சு. இல்ல உங்களோட ரொட்டீன்லலாம் வந்து ஆபீஸ் போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கும். இன்னைக்கு வந்து ஃபுல்லா உங்க ஃபிளாட்ல நெய்பர்ஸ் கூடலாம் ஸ்பெண்ட் பண்ணது how was it? ரொம்ப நல்லா இருந்துச்சு. வின் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாமே ஒன்று நம்மால் தானே வின் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்ன, நம்மால் தான் வின் பண்ணியிருக்காரு. எல்லாருமே டுகெதரா இருக்காங்க. கடைசியா ஃபைனலா இவங்க கிட்ட கேட்போம். இவங்க தான் வந்து பலூன் எப்படி சார்? அதுல தான் கொஞ்சம் சொதப்பிச்சுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ட்ரை பண்ண உடைக்க, ஆனா ஒன்றும் உடையல. சரி, அது பலூனோட தப்பு. நான் ஒன்றும் பலூனோட தப்பு கரெக்டா சொன்னீங்க. நான் அடிச்சேன் கரெக்டா. பலூன் தான் உடையல, அது பலூனோட தப்பு அப்படிங்கறத கரெக்டா பிடிச்சிருக்காரு. நீங்க வந்து கேம், நீங்க தான் கிரிக்கெட் கமெண்ட்ரி எல்லாம் கொடுக்குறீங்க தான் போலாம். சாந்தி மேம் அமைதியாவே இருக்கீங்க இப்போ கூட. எப்படி இருந்துச்சு? வெரி ஹாப்பி. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம் நாங்க. ஓகே, இந்த மாதிரி முன்னாடி இந்த ஃபேமிலி ஸ்கூல்லாம் ஜாலியா விளையாடி இருக்கீங்களா? இங்க எல்லா ஃபேமிலிஸுமே ரொம்ப ஜாலி தான். ஜாலியா தான் இருப்பாங்க. பட் உட்கார்ந்து விளையாடலாம் வா அப்படின்னு விளையாடி இருக்கீங்களா? விளையாடி இருக்கோம். என்ன விளையாடுனீங்க? ஷட்டில் விளையாடுவோம். ஷட்டில் விளையாடுவீங்க. ஓகே, அது வந்து ரொம்ப காம்படிட்டிவா இருக்காது. நீ காம்படிட்டிவா இருந்ததுல how do you feel? ரொம்ப ஜாலியா இருந்தது. ரொம்ப ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்க. அந்த ரொம்பங்கிற அட்ஜெக்டிவ் வேர்டா இருக்கு. அது இன்னைக்குனால தான். ஆமா, நைஸ். ஸோ 4 ஃபேமிலிஸ்மே இன்னைக்கு எபிசோட வந்து வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்றதுல இருந்தே தெரியுது. அப்படி சொல்றதுல இருந்து தெரியலன்னா அவங்க மூஞ்சி பாருங்க எவ்வளவு சமயம் தெரியுறாங்க. ஸோ ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துடலாம். கிஃப்ட் இப்போ மேல இருந்து என் கையில வரப்போகுது. நீ நம்புறியா? வந்துச்சு பாத்தியா?
ஓகே, ஃபர்ஸ்ட் நாம வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலில இருந்தே ஆரம்பிப்போம். அவங்களுக்கு தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருந்தீங்க. சூப்பர். இப்போ அடுத்து சுட்டி ஃபேமிலி ஆஃப் த வீக் ஃபேமிலிக்கு அவங்களோட ட்ரோஃபி கொடுக்கணும். பார்பி ஃபேமிலிக்கு பார்பி கிட்டேயே கொடுத்தாச்சு. தூக்கி காமிங்க எல்லாரும். அவங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க பார்க்கலாம். தே ஆர் தி சுட்டி ஃபேமிலி ஆஃப் த வீக். இன்னைக்கு பயங்கரமா எக்ஸைட்டிங்கா இருந்தது இவங்க கூடலாம் கேம்ஸ்லாம் விளையாண்டது. இதே மாதிரி அடுத்த வாரம் நாம வந்து வேற அபார்ட்மெண்ட், ஒரு புது செட் ஆஃப் ஃபேமிலிஸ், நான் புது சட்டை அப்படின்னு வேற எபிசோட்ல வந்து பார்க்க போறோம். Till then, bye bye, see you. This is Chutti Family of the Week and signing off. This is me, GV.